விதமான ஆத்மாக்களை பத்தி பேசுறோம். ஒன்று ஜீவாத்மா, நாம் எல்லாருமே. இரண்டாவது பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். பரமாத்மா யாரு? எந்த ஒரு ஆத்மா ஜீவனுக்குள்ள இருந்து அந்த ஜீவனை நடத்துறானோ அவனுக்கு பேர் பரமாத்மா. ஜீவாத்மாவுக்குள்ளார பரமாத்மா இருக்கார். ஏன்னா ஜீவாத்மா நடக்கணும், இந்த உலகத்தில் நடந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு பரமாத்மா உதவி இல்லாம ஜீவாத்மா செயல்பட முடியாது. சோ பரமாத்மா ரொம்ப முக்கியம். ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்றோம். இன்னொரு ஆத்மா யார் தெரியுமா? மகாத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த மகாத்மா யாரு அப்படின்னா பரமாத்மாவை காட்டிலும் உயர்ந்தவர்கள் மகாத்மா. எப்படி? ஜீவாத்மாவே ரொம்ப சின்னது. அந்த சின்ன ஜீவாத்மாவுக்குள்ள ஒருத்தர் நுழையணும் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், எவ்வளவு கெட்டிக்காரா இருக்கணும். அதனாலதான் அவருக்கு பேர் பரமாத்மா. சின்ன ஆத்மாக்குள் நுழைஞ்சார்லயே அதனால அவருக்கு பேர் பரமாத்மா. ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அவருக்கு பரமாத்மா. இந்த மகாத்மா யார் தெரியுமா? அந்த பரமாத்மாவுடைய இதயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரா இவரு. யாரு? இந்த மகாத்மாக்கள் இல்லையா? அதனாலதான் இவங்க பரமாத்மாவை காட்டில் உயர்ந்தவர்கள் மகாத்மான்னு சொல்றாரு கிருஷ்ணன்.